வேலை தேடிக்கொண்டிருக்கும் அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருந்து, அதாவது யூபிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து ஃபார்மா ரிலேட்டடான ஜாப் ஒன்று வந்திருக்கு. அதை பற்றி முழுசா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன ஆரம்பிக்கலாமா? இந்த யூபிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி உள்ளே வந்துருங்க. இந்த லிங்க் இல்லாமல் இன்னொரு லிங்க் கொடுக்குறேன், அதுதான் உங்களுக்கு ஜாப்க்கான லிங்க்கு. அந்த லிங்க் டச் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டு, ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட்டோட அப்ளிகேஷன் ப்ராசஸ், அதாவது ஓஆர்ன்னு சொல்லுவாங்க. இதில் தான் நீங்கள் போய் அப்ளிகேஷனை ஃபில் பண்ண முடியும். கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 09/2025. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 31/7/2025. போஸ்ட் நேம் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாட்டனிஸ்ட், அசிஸ்டன்ட் ட்ரக் கண்ட்ரோலர் இந்தியா, மெடிக்கல் டிவைஸு, ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர். ஃபார்மசி பிஃபார்மோ எம்ஃபார்மோ இல்லை மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அசிஸ்டன்ட் ட்ரக் கண்ட்ரோலர் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணுங்கள். இதோ இருக்கு பாருங்கள். வேகன்சி நம்பர் 250709026112. போஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் ட்ரக் கண்ட்ரோலர், மெடிக்கல் டிவைஸு. எதில் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தான். டிபார்ட்மெண்ட்டு ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ண போகிறோம். நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் டோட்டலாக 22. அதில் அன்ரிசர்வுக்கு வந்து 10, இடபிள்யூஎஸ் இதுக்கு 2, ஓபிசி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா 6, எஸ்சிக்கு 3, எஸ்டிக்கு 1, பிடபிள்யூபிடிக்கு ஒரு வேக்கண்ட். டோட்டலாக 22 போஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பே ஸ்கேல் கொடுத்துருப்பாங்க? 11th பே ஆஸ் பர் தி 7th சிபிசி, அதாவது 7th கமிஷன் பிரகாரம் உங்களுக்கு 11th பே லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 11th கொடுப்பாங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 40 வருஷம் தாண்டி இருக்கக்கூடாது. அது 40 இயர்ஸ், பிலோ 40 இயர்ஸாக இருக்கணும். உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷமும், யூஆருக்கு வந்து 5 வருஷமும், ஓபிசிக்கு 3 வருஷமும், பிடபிள்யூபிடிக்கு வந்து 10 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. உங்களுக்கான என்ன கேட்டகரியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாஸ்டர் டிகிரி இன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. நம்ம மாஸ்டர் டிகிரி இன் ஃபார்மசி ஆர் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸு, இதை நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். அதை தவிர வேறு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது அதாவது மாஸ்டர் ஆஃப் ஃபார்மகாலஜி, மாஸ்டர் ஆஃப் மைக்ரோபயாலஜி, மாஸ்டர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி ஆர் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ் ஃப்ரம் தி ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூட் ஆர் இன்ஸ்டிடியூட். அப்படி இல்லைன்னா என்ன சார், மாஸ்டர் டிகிரி முடித்தவங்களுக்கு, பிஜி முடித்தவங்களுக்கு தான் இருக்குது, யூஜி இருக்கான்னு கேட்டிங்கன்னா யூஜியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேச்சுலர் டிகிரி இன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, மெடிக்கல் engineering or electrical engineering or electronic engineering, instrumentation engineering, polymer engineering or computer science engineering, medical electronics or engineering and B pharmacy. இந்த ஒருக்கு பாருங்க, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஆர் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸு, மைக்ரோபயாலஜி ஆர் பயோகெமிஸ்ட்ரி ஆர் கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ். இது முடிச்சிருந்தா போதுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதில் தான் ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட். நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு 4 வருஷம் இந்த டெஸ்டிங் அண்ட் ரெகுலேஷனில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இல்லை நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு 6 வருஷம் டெஸ்டிங் அண்ட் ரெகுலேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். உங்களுக்கு டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெஸ்பான்சிபிள் ஃபார் கோஆர்டினேஷன் அண்ட் கம்ப்ளையன்ஸ் வித் தி டைரக்ஷன் தி டிடிசி, மானிட்டரிங் ட்ரக் இன்ஸ்பெக்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்டக்ட் ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், கம்ப்ளைண்ட் வித் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் சாம்பிளிங். இது மாதிரி தான் நீங்கள் வந்து, அதாவது ஒரு ட்ரக் இன்ஸ்பெக்டர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை நீங்கள் போய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொபகேஷன் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டாக 2 வருஷத்துக்கான டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு. பட் கான்ட்ராக்ட் பீரியட் அது கண்டினியூஷன் ப்ராசஸ் தான். ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குமா? சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், FDA, புகான், நியூ டெல்லி. இதில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ட்ரக் கண்ட்ரோலருக்கான ஒரு ஜாப் வேகன்சி. ஜூனியர் சயின்டிஸ்ட்னு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம பார்த்துருவோம். ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் வேகன்சி நம்பர் வந்து 250709031212. ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர். அதே இடத்துல தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. பட் எந்த இடத்துலனா ஹைதராபாத் லொக்கேஷனில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. இதில் ஒரே ஒரு வேக்கண்ட் தான், யூஆருக்கு மட்டும் தான். அன்ரிசர்வ்டு யாராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தான் வேக்கண்ட்டு. பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. 11th பே 47,600 1,51,100 வரைக்கும் உங்களுக்கு 8th பே கமிஷன் வந்து கொடுக்குறாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இங்கே இருக்குது. அதே 40 இயர்ஸ் தான். ப்ளஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் என்னென்ன கேட்டகரியில் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து மாஸ்டர் டிகிரி இன் ஃபார்மசி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி இதெல்லாம் நீங்கள் முடிச்சிருந்தீங்க. வித் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ட்ரக் டெஸ்டிங் அண்ட் ஸ்டாண்டர்டேஷன் அண்ட் ரிசர்ச்சில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு இன்னொரு குவாலிஃபிகேஷன் கொடுத்தா டாக்டர் டிகிரி இன் டாக்டரேட்டில் நீங்கள் கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி, ஃபார்மசி, அதாவது ஃபார்ம் டி முடிச்சிருந்தாலும் இந்த கேண்டிடேட் இதுக்கு எலிஜிபிள். ஃபார்ம் டி கேண்டிடேட் எலிஜிபிள்.
எம்ஃபார்ம் கேண்டிடேட்டும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எக்ஸிட் கொடுத்துட்டு இங்கே இருக்குது பாருங்களேன், அப்ளை நவ் இருக்குல்ல, அப்ளை நவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. கீழே வந்தோடனே மறுபடியும் வந்து ரீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. டிக் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் OTR நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இதோ இருக்குது பார்த்தீங்களா, நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி ஐடி இருந்தது தான் டேரெக்டாக ரெஜிஸ்டர் நம்பரும் பாஸ்வேர்டு கேப்சா போட்டு உள்ளே போயிடுங்க. இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு பேசிக் டீட்டெயில் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு OTR ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணால் நீங்கள் OTRல கொடுக்குறது ஆட்டோமேட்டிக்காக மர்ஜ் ஆகி இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ண வேணாம். லாஸ்ட்டில் சைன் ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிவிடுங்க. அப்ளிகேஷனோட டெட்லைன் வந்து 31 தான். ஓகேங்களா, நான் முன்னாடி சொல்லிட்டேன். அப்ளிகேஷனோட டெட்லைன் வந்து 31/7/2025 அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் யூனியன் பப்ளிக் சர்வீஸ்லேருந்து வந்துருக்கூடிய ஒரு ஃபார்மர் ரிலேட்டட் ஜாப் வேக்கண்ட். இந்த ஜாப் வேக்கண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.